கதரின் பசுநாமத்துக்கு சூத்திரம். கர்த்தரின் வார்த்தை. நாம் செய்யும் பாவங்களை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கும் வரை நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் செய்கிற பாவத்துக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னா கிருபையாக மன்னிங்கன்னு சொல்லி நாம் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதனால் நம்மக்கிட்ட எப்போவுமே மேட்டிமையான குணங்கள் இருக்கக்கூடாது. நம்ம செஞ்சது கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்போவுமே பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நாம் பிழைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிப்புள்ள வழிநடத்துக்கு எதுவான செயல்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சூத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். ஆமே ஆமே.